இயக்கஜி மண்ணே வணக்கம். இதெல்லாம் ஒரு காலத்து வாழ்க்கை. மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் எதுவுமே இல்லாமே இந்த 10 ஏக்கர் முழுக்க வந்து தென்னை இருக்குது. நீங்கள் ஜெர்மனில் இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, எங்கே என்ன பயிற்சியாக தேங்காய் இப்படி மோட்டர் எங்கே ஓடுது, என்ன தண்ணி எடுக்குது, எவ்வளோ ப்ரெஷர் போகுது, என்னண்டு லண்டன்ல இருந்து ஒன்று இங்கே தண்ணி விடலாம். ஃபோன்லேயே கம்ப்ளீட் விவசாயத்தையும் பண்ணலாம். ஆரம்பத்தில் ஒரு தொகையை வந்து இதுக்கு முதலிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் இப்போ வருங்காலத்தில் எல்லாமே சோலார் தான். இது செலவு சிக்கணும் தானே. நீங்கள் எந்தவித செலவுகளுமே செய்ய தேவையில்லை. விவசாயத்தால் நாம் விவசாயிகளுக்காக நாங்கள். ஒரு பெரிய குளம், அதுக்கு பக்கத்தில் இந்த மின்சார படல் இருக்குது. இயக்கஜி மண்ணே வணக்கம். இயக்கஜியில் வந்து ஒரு பெரிய தோட்டத்துக்கு பற்றியில் இருக்கிறோம். இந்த இயக்கஜி என்றாலே சொல்லி பார்த்தா வந்து நிறைய தென்னை மரங்கள் இருக்கும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். தென்னை பயிற்சிக தேங்காய் இப்படியான விஷயங்கள் வந்து இங்கே அதிகம். ஒரு 10 ஏக்கர் காணி கணிக்கிறோம். யூடியூப் வருமானத்தில் 10 ஏக்கர் காணி வாங்கினீங்கன்னு சொல்லி யாருமே கேட்கக்கூடாது. இதுக்கு முதல் ஒரு விவசாய காணொலி போட்டிருப்பார். குறிப்பாக அந்த சின்ன சின்ன சாடிகளுக்கு வந்து கரிமிளகாய் சேர்க்க செய்கிறது, அதுக்கு நிறைய பேர் ஆதரவு இருந்தீங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இன்றைக்கு இன்னும் ஒரு பயனுள்ள விஷயம் தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த 10 ஏக்கர் முழுக்க வந்து தென்னை இருக்குது. அதே மாதிரி தான் முன்பக்கத்தில் வந்து இந்த என்ன சொல்கிறது, எல்லா விலங்குகளும் வளர்க்குது. மேலே கோழி, ஆடு இப்படியான விஷயங்கள் வளர்க்கப்படுது. என்னத்துக்காக இங்கே வந்து நான் சொன்னால், இந்த 10 ஏக்கர் தென்னையம் வந்து வச்சிருக்கக்கூடிய ஆக்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கணும், லண்டனில் இருக்கிறார். அப்போ என்னண்டு லண்டனில் இருந்து ஒன்று இங்கே தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் முந்தித்தான் அப்படி யோசிக்கணும். இப்போ நீங்கள் அப்படி ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. அங்கே இருந்து கொண்டு செயலி மூலமாக இங்கே நீங்கள் தண்ணீர் இறைக்கலாம். என்னடா லண்டனில் இருந்து கொண்டு இயக்கச்சியில் தண்ணீர் இறைக்கலாமான்னு கேட்டால் இறைக்கலாம் தான் அப்படின்ற ஒரு விஷயம். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு காணொலியும் சில முக்கியமான விஷயங்களை நான் ஒரு காணொலியும் சொல்கிறேன். இந்த காணொலியும் அதே மாதிரி தான் இருக்க போது. எப்படி இதை செய்யலாம், இன்றைக்கு தொழில்நுட்பம் மூலமாக இது எப்படி சாத்தியப்பட்டிருக்குது, அதே மாதிரி செலவில்லாமல் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு தொகையை வந்து இதுக்கு முதலிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் எந்தவித செலவுகளுமே செய்ய தேவையில்லை. அவையே உங்களை பார்த்துக்கொண்டு இந்த விஷயங்கள் அதையும் செய்தறிவினோம். என்னடா விஷயம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த காணொலியில் அதுக்குரிய பதில் இல்லாமல் இருக்க போகுது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலி வரும். காணொலியை முழுமையாக பாருங்கள். தேவைப்படக்கூடிய ஆளுக்கு இந்த காணொலியை அனுப்பி வைங்க. பழைய காலத்தில் வந்து இந்த பண்ணையார் வீடுன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. முன்னுக்கு வாகனம் அது இதுன்னு சொல்லி ஒரு சின்ன வீட்டோட பெரிய தேசத்தில் அந்த காணி பராமரிக்கப்படும். காணிக்குள்ளே வந்துருக்கிறோம். இதில் வந்து நிறைய பேர் அந்த காணி இருக்கிறார்கள் வந்து விடுற பெரிய பிள்ளை சும்மா காணி வறுமையாக வச்சுக்கிறது. ஒருங்கிணைந்த பண்ணைகள். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கோழி இருக்குது, மேலே ஆடு இருக்குது, கீழே கோழி இருக்குது. இவையெல்லாம் சேர்த்து வளர்க்கப்படுது. மற்ற பக்கம் இந்த தென்னந்தோட்டம். இங்கால வந்து அந்த கால்நடைகளுக்குரிய புல்லுகள். இப்படியே தான் நாங்கள் போக போகிறோம். இங்கே இந்த முயற்சி மூலமாக 10 ஏக்கருக்கு தண்ணி விடுற சும்மா விஷயமா ஒவ்வொரு நாளும். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இடிச்சு விட்டுறாங்க. நான் உங்களை ரெண்டுக்கும் வரையில 10 ஏக்கருக்கு சும்மா தண்ணி இறக்குறது சாதாரண விஷயம் இல்லை தானே. அதனால் அவர் இந்த முறையை தேர்வு செய்கிறார். வெற்றிகரமான ஒரு முயற்சியாக இடிக்க வந்துடாடா இங்கே பாருங்க, ஆளுக்கு கரைச்சி கொண்டு வருது. வெற்றிகரமான ஒரு முயற்சியாக அவர் கொண்டு செல்கிறார். அதுக்கு அது உண்மையாக உதவியாக இருக்குமென்னு சொன்னால், செயலி மூலம் நிப்பாட்டலாம், கொள்ளலாம், எல்லாத்தையும் கண்காணிக்கலாம். செலவொண்டு இல்லை. மின்சார சக்தி, சூரிய சக்தி வந்து எப்பயுமே இருக்கும். சூரிய சக்தி இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. எப்படியா கழிவே கொஞ்சம் பெருஞ்சால் இருக்கணும். அப்போ அதன் மூலமாக இது தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கலாம். எப்போ சூரியன் உதிச்சாலும் தண்ணி கிடைக்கலாம். இப்படி 6 மணிலேருந்து பின்னரம் 6 மணி வரையும். அப்போ இது ஒரு பெரிய செலவான முயற்சி இல்லை. ஆரம்பத்தில் ஒரு சின்ன முதலை போட்டு இதுக்கான தேவைகளை பார்த்து இந்த குழாய்களை நட்டுட்டு போகிறது. அதுக்கு பிறகு அது சுகமாக இருக்கும். இந்த தேசத்தில் இருந்து அங்கே பொறுக்க நடந்தே கலைக்கோடும். அப்படியான தேசத்துக்கு தண்ணி விடையிலுமா ஒரு மனுஷனால இல்லை தானே. அதுக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம செல்கான் லங்கா இண்டஸ்ட்ரீஸ், நம்ம கிளிநொச்சி விவேகானந்தா நகரில் இருக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி ஸ்ரீலங்கன் விவசாயிகளுக்கு தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மண்ணெண்ணெய், பெட்ரோலு, டீசல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து கரண்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது, எல்லாமே காசு கட்டி தான் கரண்ட்டு பண்ணுறாங்க. கரண்ட்டுக்கு பண்ணி அந்தளவு பண்ணாலும் விவசாயம் பண்ணி பெரிய விவசாயம்லாம் பெரிய லெவலில் லாபம் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு பெரிய மாற்றம் தான் இன்றைக்கி சோலார் பம்பு. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் குழாய் கிணறு, ஓப்பன் வெல் கிணறு எந்த கிணறாக இருந்தாலும் இந்த மாதிரி சோலார் பேனல் வச்சு நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் எடுக்கலாம். நீ எவ்வளோ அடிக்க வேணாலும் தண்ணி எடுக்கலாம். 2 இன்ச்சு தண்ணி, 3 இன்ச்சு தண்ணி, ஈவன் 4 இன்ச்சு தண்ணி கூட எடுக்கலாம். ட்ரிப் இரிகேஷன் எல்லாத்துக்குமே இந்த சோலார் பம்பு இன்றைக்கி வந்து மிகப்பெரியது. இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை, உலக அளவில் இந்த செல்கான் சிஸ்டம், செல்கான் லங்கா பர்டிகுலராக ஸ்ரீலங்காவை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ரீலங்கன் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் விவசாயம், வீடு எங்கே போனாலும் தண்ணி எடுக்கிறதுல இன்றைக்கி சோலார் பம்பு. அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஒரு 30 வருஷம் வாரண்டி உள்ள சோலார் பேனல் வச்சு பர்டிகுலர் டிசி மோட்ரு செல்கானில் வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்ரு கொடுக்குறோம். ரொம்ப குறைவான வோல்டேஜ்லேயும். காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழாய் கிணறுலனா 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 6 மணிக்கு 6 to 6 12 ஹவர்ஸுக்கு
நம்ம வந்து செல்கானில் வந்து பம்பு தண்ணி எடுக்கலாம். முந்தி எங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு பிரச்சனை இருந்தது. மின்சாரம் இல்லாட்டி இறைக்காது பாருங்க. அதில அவர் அந்த இத மின் ஆழிய போட்டுட்டார். போட்டோன வந்து எந்த விதமான செலவுகளுமே இல்லாம தண்ணி இதில வருது. சூரிய சக்திய வச்சுக்கொண்டு தான் இனி உலகமே எதிர்காலத்தில இயங்க போகுது. தண்ணி வார அளவு செலவுல குறைவா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கிடையவே கிடையாது. இவ்வளவு தண்ணி இது 4 இஞ்சி இருக்கக்கூடிய குழாய் வழியாகத்தான் தண்ணி வழியில எடுக்கலாம். ஆனா இதில வந்து 3 இஞ்சி போட்டிருக்கிறோம். கொஞ்சம் வேகமா வரணும்ன்றதுக்காக இந்த 10 ஏக்கரை நம்பி ஒரு ஆள் செய்திருக்காருன்னு சொன்னால் சின்ன சின்ன இடங்களுக்கு அல்லது நாளாந்த தோட்ட ஜெயக்கெல்லாம் ஒரு பயனுள்ள தீர்வாக அல்லது பயனுள்ள ஒரு முடிவாக வந்து இப்படியான விஷயங்கள் இருக்கும் என்றதில் வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது. இந்த சோலார் பம்ப் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பர்ட்டிகுலர் டிசி மோட்டரில் ரொம்ப குறைவான வோல்டேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஏசி மோட்டரில் சோலார் போட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 8 லட்சம் 10 லட்சம் வந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த டிசி மோட்டர் புது டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இந்த மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் எதுவுமே இல்லாமையே விவசாயம் பண்ணலாம். அது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு 3 பேனல் 4 பேனல்லையே நம்ம தண்ணி எடுக்கலாம். இது 1 ஹெச்பி மோட்டர், 1.5 ஹெச்பி, 2 ஹெச்பி, 3 ஹெச்பி, 4-5 டெலிவரி கூட தண்ணி எடுக்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப டெக்னாலஜியில் இந்த சோலார் பம்ப் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் குறிப்பாக டிசி மோட்டர் போடும்போது என்ன அப்படின்னா, ஈவினிங் 6 மணி வரைக்கும், காலையிலேயே 6 மணிக்கு சன்லைட் வந்த உடனே வந்தோடனேயுமே நீங்கள் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் மொபைல் ஸ்டார்டர் வந்துருச்சு. நீங்கள் வந்து ஜெர்மனில் இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் விவசாயத்தை உங்கள் ஊரில் இருந்துகிட்டே மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம், ட்ரிப் ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மொபைல் ஆப் வந்துருச்சு. மோட்டர் எங்கே ஓடுது, என்ன தண்ணி எடுக்குது, எவ்வளோ ப்ரெஷர் போகுது, நம்ம லேண்டோட நிலத்தில் வந்து தண்ணி இருக்குதா, ஈரத்தன்மை இருக்குதா இல்லையா, இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி, மொபைல் டெக்னாலஜி. உங்கள் ஃபோனுலேயே கம்ப்ளீட் விவசாயத்தையும் பண்ணலாம். அதுக்கு செல்கான்லாங்க அத்தனை டெக்னாலஜியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டாந்து இன்றைக்கி இந்தியன் ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி இன்றைக்கி ஸ்ரீலங்கன் கண்ட்ரிக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸோடு நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். எந்த பெரிய தென்னந்தோட்டம் உண்மையாக இப்படியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். யார் யாருக்கெல்லாம் தென்னந்தோட்டம் இருக்குது, யார் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை தவிர வரீங்க, உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, இவ்வளோ தென்னைக்கும் எப்படி கிடைக்கலாம்னு சொன்னால், ஒரு மின்சார படலம் சோலர் என்று சொல்லினோம், அதை பொருத்தி அதன் மூலமாக வந்து தெண்டபாட்டிலேயே செயலி மூலமாக நீங்கள் யாருமே இதுக்குள்ளேருந்து கஷ்டப்பட தேவையில்லை. குழாய்களை பொருத்தி அந்த இடத்துல விட்டுட்டா போதும். அந்த தண்ணி வந்து தெண்டபாட்டில் இறைக்கும். இது ஒரு சுகமாக இருக்கே, இந்த காலத்தில் கூலிக்கு அகலை பிடிக்கலாது, அது பிடிக்கலாம், இது பிடிக்கலான்னு சொல்லி பெரிய சிக்கல்லாம் இருக்கும். ஆகவே நீங்கள் அதையெல்லாம் யோசிக்காமல் இந்த முடிவுகள்லாம் இந்த பாருங்கள், சூரிய படலம் எல்லாம் பொருத்தி வேலை நடக்குது. அதுக்கு பிறகு இது பராமரிக்கணும். பராமரிக்காமல் விட்டால் அதில் பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி தொடர்ந்து இதை பராமரிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த செலவுகள், சிக்கனங்கள், இப்படியான விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோலாரில் வந்து இந்த பேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸ் சோலார் பேனல், ஒரு 30 வருஷம் R&D உள்ள பேனல். இந்த பேனலை வந்து நம்ம வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணி இந்த வோல்டேஜஸ்லாம் எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ், இது குறிப்பாக செல்கான் கொடுக்கக்கூடிய செல்கான் ட்ரைவு. இது வந்து நம்ம 1 இயர் வாரண்டியில் வருது. இது வந்து செல்கானோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஏசிலி ஓடும், டிசிலி ஓடும். நீ ஏசி டே டைமில் சோலாரில் ஓட்டிக்கலாம். ஏன்னா நைட் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிங்கிள் பேஸ் சப்ளை, நம்ம இபி சப்ளை வச்சு தண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் குறிப்பாக இந்த டிசி மோட்டரோட மிகப்பெரிய ஃபங்க்ஷன் எப்படின்னா, ஒரு டபுள் டைம்ஸ் ஸ்பீடு, ஒரு 4000 5000 ஆர்பிஎம், ஈவன் 6000 ஆர்பிஎம் மோட்டர் கூட நம்மகிட்ட இருக்குது. ரொம்ப ஹை ஸ்பீடில் ஓடும்போது என்னன்னா நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். இன்றைக்கி வந்து சொட்டு நீர் பாசனம் எல்லாமே வந்து இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை, யாரும் ஆளை வச்சு விவசாயம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ட்ரிப் இரிகேஷனில் போட்டுட்டு அதுக்கும் கேட் வால் கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து மொபைல் ஆப்லேயே பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு 1/2 hour 1 hour ஆட்டோமேட்டிக்காக கேட் வால் பண்ணலாம். இல்லை நம்ம எங்கே இருந்தாலும் கேட் வாலை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பவரை நம்ம வந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பேனல்லாம் பவரை ஜென்ரேட் பண்ணுது. அதை நம்ம ட்ரைவு கொடுக்குது. இந்த ட்ரைவு மோட்டரை ரன் பண்ணுது. இது 1 ஹெச்பி 2 ஹெச்பி 3 ஹெச்பியில் எல்லா வெரைட்டியாக மோட்டர் இருக்குது. 1 இன்ச்சு 2 இன்ச்சு தண்ணி எல்லாமே எடுக்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஸ்ரீலங்கன் விவசாயிக்கு செல்கான் லங்கா பண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த இடம் மணல் மண் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி என்னபடியாக அதில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து எடுத்தால் வந்து இதை ஆழப்படுத்தலாது. அப்போ வெட்ட உடஞ்சி கொண்டு போவோம். என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்படியே பெரிய ஒரு குளம் மாதிரி ஒன்றை கிண்டிட்டு இந்த அதில் இருக்குது பாருங்கள் சூரிய படலம். அந்த படலத்தை வந்து போட்டால் அங்கே இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கிணத்துக்குள்ளே வந்து நீர்ரைக்கும் இயந்திரத்தை வச்சாச்சு. அந்த காய்த்தில் கட்டி அளவுக்கு இறக்கி விட்டுருக்கு. முந்தி தான் நீர்ரைக்கும் இயந்திரமெல்லாம் தண்ணி பட்டு அவ்வளோதான் போகும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குமென்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறது. இப்போ நீங்கள் அப்படி ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. இதுக்குள்ளே இருந்து அப்படியே இந்த குழாய் வழியாக தண்ணி இந்த முன்பக்கத்துக்கு போகும். 3 இன்ச்சு அளவுக்கு வந்து தண்ணியை வெளியில் கொண்டு போகும். 4 இன்ச்சு வரும். ஆனால் 3 இன்ச்சுக்குள்ளே தான் போட்டிருக்கணும். அதனால் வந்து 3 இன்ச்சுக்கு தண்ணியை கொண்டு போய் இங்கே இருந்து
இந்த 10 ஏக்கர் முழுக்கிறதுக்கும் 10 ஏக்கர் முழுவதுக்குமான தண்ணியை வந்து இது கொடுக்க போகுது. எப்படி இருக்கும்? இது ஒரு நல்ல திட்டம். பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த இலக்கங்கள் தொடர்பு இலக்கங்கள் வேறு விஷயம் எல்லாம் போட்டு வரேன். ஏன்னா நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம் இது இங்கே நடந்திருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சாக்கள் வந்து இந்த விஷயத்தில் இந்த தொடர்பு கொண்டு இதை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய செலவை குறைக்கலாம், பெரிய ஆளணி தேவையை குறைக்கலாம். தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தேவையில்லை. ஒரு செயலி மூலமாக இதை கட்டுப்படுத்தலாம். விற்பனைக்கு பிந்திய சேவை இருக்குது. இப்படி நிறைய வசதிகள் இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான். இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் வெளியே அதர் கண்ட்ரியில் தான் வருது. இப்போ நம்மளும் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி அதை வந்து இந்தியன் ப்ராடக்ட்டை வந்து நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை நம்ம இங்கே ஷிப் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற விவசாயிகள் கொடுக்குறோம். குறிப்பாக நம்ம வந்து இங்கேயே ஆஃபீஸ் போட்டு பண்ணுற காரணம் என்னென்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து இமீடியட்டாக கொடுக்கணும். சேல்ஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை. நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா உடனே நம்ம சர்வீஸ் கொடுக்கணும். அது வந்து செல்கான் ரொம்ப கீனாக இப்போ 1 இயர் வாரண்டி, இப்போ பேனலுக்கு 30 இயர்ஸ் வாரண்டினா அந்த வாரண்டி பீரியடில் ஏதாவது சர்வீஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக எங்கள் ஆட்கள் அனுப்பிச்சு நாங்கள் விவசாயிகளுக்கு சர்வீஸ் பண்ணி தரோம். இந்த குளத்திலிருந்து வர்ற இந்த குழாய் இதில் நீங்கள் பார்க்குறது நாங்கள் இந்த தொங்கலில் பின்தொங்கல் நிற்கிறோம். முன் தொங்கல் அன்னைக்கே இல்லை, ஞாபகமான தூரம் முதல்ல நடந்து போகணும் தான் ஆள் போகிறார். அதை தாண்டி இன்னும் அந்த தொங்கல் வரையும் போகணும். அவ்வளோ தூரத்துக்கும் இவ்வளோ தென்னைக்குமே இது கொஞ்சம் மழை காலம் பண்ணபடியே இந்த குழாய்கள்லாம் போகுது. நீ ஒவ்வொன்றுக்கும் அடிவெட்டி அடிக்கிட்ட இப்படிலாம் செய்து வச்சா நீர் வைக்கிற சிக்கல் என்றதை வந்து தீர்த்துடலாம். தனி இதுக்கு மாத்திரமில்லை, வெவ்வேறுபட்ட பயிற்சிகள் இங்கே மாத்திரமில்லை, வடக்கோ கிழக்கோ ஸ்ரீலங்காவில் எங்கெங்கே தேவைப்படுதோ எல்லா இடத்துக்குமே அவங்களுக்கு செய்தறிவினம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிடக்கு. தொடர்ந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறோம். குறைஞ்ச ஒரு 100க்கும் மேற்பட்ட பம்பு நம்ம வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மன்னார்லேருந்து இந்த சைடு புளியங்குளம், மவுனியா, கிளிநொச்சி, இங்கே முல்லைத்தீவு, இங்கே ஒட்டி சுட்டான், இந்த ஆல்மோஸ்ட் எல்லா பெல்ட்லேயுமே வடக்கு மாநிலம் முழுவதுமே நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம், எந்தளவு தூரம் அதை எடுத்துக்கொள்கிறோம், அதன் மூலமாக கிடைக்கிற வாய்ப்புகளை எப்படியெல்லாம் எங்களுக்குரியதாக நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்றதில் தான் வெற்றி இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, சிறிய அளவிலையாவது முயற்சித்து பார்த்தா அதுக்கு பிறகு ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே நிறைய செயற்திட்டங்கள் இது மாதிரி பல பேருக்கு செய்து கொடுத்துருக்காங்க. ஆகவே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது அடுத்து தாண்டி விவசாயத்தை வந்து வெற்றிகரமாக செய்யணும்னு சொன்னால் செலவை குறைச்சி ஆகணும். என்னென்னா நீ பவர் ஷார்ட்டேஜ் எல்லா கண்ட்ரிலுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஷார்ட்டேஜ். நீங்கள் வளர்ந்த நாடும் இல்லை, வளர்கிற நாடும் இல்லை, வளர முடியாத இருக்க சூழ்நிலை எல்லா நாடுகளுக்குமே நீங்கள் பவர் ஜென்ரேஷனுங்கிறது ஒரு முக்கியமான ஃபீல்டு. நீங்கள் பவரை ஜென்ரேட் பண்ணுறனா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எதுக்கு கோலை இறைச்சி கொண்டு வரலாம், இல்லை அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், இல்லை தெர்மோ பவர் ஸ்டேஷன், இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி சமீப காலமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தி, அதாவது சோலார் பேனல் தான் இன்றைக்கி டாப் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ், அமெரிக்கா, சைனா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி சோலாரில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஸ்ரீலங்கன் மாதிரி இப்போ தான் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இந்த சோலாரில் இருக்கிறோம். இது வந்து இன்னும் இப்போ வருங்காலத்தில் எல்லாமே சோலார் தான் வரப்போகுது. எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ, நீ கார், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, பேட்ரி ஆப்ரேட்டடு எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுமே சோலார் மட்டும்தான். அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு செல்கான் லங்கா வந்து இன்றைக்கி லங்கன் விவசாயிகளுக்கும் சரி மற்ற பொதுமக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சர்வீஸை பண்ணி கொடுத்தோம். தோட்டம் செஞ்சாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ரேப்பண்டாலே வந்து ஒரு சலிப்பு தட்டுற வேறு தான். ஏனண்டா தண்ணி இறக்க இயந்திரத்தை தூக்கி கொண்டு போகணும், அது துடக்கிறது அல்லது அதை ஆரம்பித்து வைக்கிறதே பெரிய கஷ்டம். இலகுல வந்து அது ஆரம்பிக்காது, அதுவும் விடிய காதல 4 மணி 3 மணி 1000 கண்டு தண்ணி இறக்கிறாங்களுக்கெல்லாம் பெரிய துன்பமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆக்கள் அந்த ஞாபகங்களை எல்லாம் கீழே சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா இப்போ பெரிய எரிபொருளுக்கு போய் வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு காலம் வந்துட்டு அது எல்லாத்தையும் நீக்கி இப்போ இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பயன்படுத்தினா செலவை குறைச்சி சிக்கனமாக எங்களுடைய விவசாயத்தை செய்யலாம். அருமையான ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா எங்கள் செல்கான் ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் வெறும் இது மட்டும் லாபத்தை மட்டும் நோக்கமாக பண்ணுறதில்ல, விவசாயிகளுக்கு வந்து ஒரு சர்வீஸ். இப்போ அதனால தான் நாங்கள் எங்களுடைய இதிலேயே போட்டிருப்போம், விவசாயத்தாலாம் விவசாயிகளுக்காக நாங்கள். விவசாயம்னா தான் நம்மளாம் இருக்க முடியும். இப்போ நாங்கள் இருக்கிறனால தான் அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டேக் லைனாக வச்சுட்டு, விவசாயத்தாலாம் விவசாயிகளுக்காக நாங்களுங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு இதை லாப நோக்கத்தோடு மட்டும் இல்லை, நம்ம விவசாயத்தை டெவலப் பண்ணோம். இப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணோம். அது தொடர்ந்து பல நாடுகளுக்கு இந்த செல்கானோட வாட்டர் பம்பிங் ப்ராடக்ட், பர்டிகுலராக இந்த சோலார் பம்பு, ட்ரிப் இரிகேஷன், HDP பைப்பு, ஸ்டார்டரு, ட்ரிப் இரிகேஷன், ஆட்டோமேட்டிக் ட்ரிப் கேட் வால்வு, அத்தனை சிஸ்டமும் நம்ம கொண்டு வரோம். வெறும் சோலார் பம்பு மட்டும் இல்லை, ஒரு விவசாயத்துக்கு என்னெல்லாம் தேவையோ மிஷினரிஸில், வாட்டர் பம்பிங்கில், பைப்பில், ஆட்டோமேஷனில் எல்லா ப்ராடக்ட்டுமே ஆல் ப்ராடக்ட்ஸ் கம் அண்டர் ஒன் அம்பர்லா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ப்ராடக்ட்டுமே பல கண்ட்ரிகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அதில் ஒரு கண்ட்ரி தான் ஸ்ரீலங்கன், அதான் செல்கான் லங்கான்னு வச்சு லங்கன் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சர்வீஸை கொடுத்துட்ருக்குறோம். இதில் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள்
நம்ம இந்தியாவில் பயனடைஞ்சாங்க. அதனால தான் இந்தியன் ப்ராடக்ட் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை நோக்கி தான் ஒவ்வொரு கண்ட்ரியாக நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் மலேசியாவுக்கு பண்ணிகிட்ருக்கிறோம், துபாய், யுஎஸ்ஏ அந்த கண்ட்ரிகளுக்கும் பண்ணுறோம். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்கன் விவசாயிகளுக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஒரு சின்ன முதலீடு பெரிய வெற்றியை கொடுக்கும். நீண்ட காலம் அது வரக்கூடிய அந்த உங்களுடைய பாவன காலம், அதை விட விற்பனைக்கு பிந்தியதான சேவைகள்னு சொல்லி ஏராளமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு இலகுவாக இவர்கள் கொடுக்கிறார்கள். நம்ம கஸ்டமரில் போட்டிருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம். அந்த குளத்தில் ஒரு சின்ன கிணறு மாதிரி வெட்டியிருக்கிறாங்க. இது சுமார் வந்து ஒரு 15 அடி ஆழம் உள்ள கிணறு. இந்த டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து 5 பேனல் போட்டிருக்கிறோம். 5 பேனல் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு 600 வாட்ஸ் அப்படின்னா ஒரு 2400 அந்த ரேஞ்சில் வரும். 2400 வாட்ஸ் ஒரு பேனல் அங்கே போட்டிருக்கிறோம். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா 2200 வாட்ஸு 4 இன்ச் டெலிவரி. அதாவது 2400 வாட்ஸ் அப்படின்னா ஒரு 3 ஹெச்பி மோட்ரு 3 ஹெச்பி மோட்டர் வச்சுருக்கிறோம். 4 இன்ச் டெலிவரி வரும். பைப் பார்த்திங்கன்னா 4 இன்ச் டெலிவரி. அதை 3ஆக ரெடியூஸ் பண்ணி ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு 3 இன்ச் டெலிவரியில் கொண்டு போகிறாங்க. இந்த விவசாயிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1000 அடிக்கு தண்ணி போகணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்கலில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஒரு 10 ஏக்கர் பரப்பளவுக்குள்ள ஒரு இது ஒரு 400-500 தென்னை மரம் இருக்குது. இதுக்கு நம்ம தண்ணி எடுக்கிறதுக்காக இந்த விவசாயி போட்டிருக்கிறோம். இதை விட எனக்கு வந்து இது வந்து பெரிய சைஸ். ஏன்னா ஒரு 10 ஏக்கராங்கும்போது ஒரு பெரிய லெவலில் தண்ணி போடணும். அது 2 பைப்பு அந்த 4 இன்ச் டெலிவரியை 2ஆக பிரித்து ரெண்டு இடங்களில் கொண்டு போகிற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஒரு 1000 அடிக்கு அதை கொண்டு போகணும். இதோட காஸ்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs to 5 lakhs டிபெண்டிங் அப்பான் அந்த காஸ்ட்டு, பைப்பு, டிஸ்டன்ஸை பொறுத்து வரும். இதே எனக்கு சின்ன விவசாயியாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம் அந்த ரேஞ்சில் ஒரு 3 பேனல்லையே போட்டு இந்த மாதிரி கிணத்துக்கு எடுக்கலாம். இல்லை எனக்கு போர்வெல் டெப்த்து ஒரு 200 ஃபீட் இருக்குது, 100 ஃபீட் இருக்குது அப்படின்னாலும் ஒரு 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இந்த ரேஞ்சு டிபெண்டிங் பண்ணது அந்த மோட்ரு ஹெச்பி பேனல் பொறுத்து எடுக்கலாம். இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டெக்னாலஜி. ஒரு 15 வருஷம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் இப்போ மற்ற கண்ட்ரிகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதில் சந்தேகப்படுறக்கோ இல்லை ஒர்க் ஆகுமா இல்லை சர்வீஸ் கொடுப்பாங்களா, ஏன்னா நம்ம இந்தியன் கம்பெனி, இந்தியனோட குவாலிட்டியே தெரியும். இந்தியனாகவே ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த குவாலிட்டி அப்படியே நம்ம வந்து ஸ்ரீலங்கன் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்து நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இதனால் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம போரு, கிணறு, அதுக்கு தகுந்த மாதிரி டியூப்வெல், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பேனல் கொடுக்குறோம், என்ன மோட்டர் ஹெச்பி கொடுக்குறோம், இதிலிருந்து ஒரு 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், ஒரு 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் இது வேரியேஷன் வருது. நீங்கள் போட்டு கொடுத்தோன்னா நம்ம சைட் விசிட் எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக நம்ம மோட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் சில இடத்துல பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே டீசல் வச்சு இன்ஜின் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டீசல் லிட்டர் வந்து 300 ரூபாய்க்கு விற்குது. அதுவும் காலையில் நேரத்தில் டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இதில் பழைய சிஸ்டத்தில் வந்து ரொம்ப சிரமங்கள் விவசாயிகள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 லட்சம், 2 லட்சம் டீசலுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணணும். அதெல்லாம் பழைய டெக்னாலஜி. அது ரொம்ப ஹெவி. ஒரு இடத்த தூக்கிட்டு போகிறது, ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இது எதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் இப்போ செல்கானோட இந்த சோலார் பம்பு அதிகபட்சம் 2 to 3 பேனல் சிம்பிளாக ஒரு சின்ன சிஸ்டம்னா ஒரு 2 பேனல் வச்சாவே போதும். அதுக்கே ஒரு 1200 வாட்ஸ் போட்டு நம்ம ஒரு 1.5 HP மோட்டர் போட்டாவே ஒரு 2 to 3 இன்ச் தண்ணி ஈஸியாக எடுக்கலாம். இதை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், வீடியோலேயே வந்திருக்கோம். இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ஆஃபீஸ் டீம்ஸ் வந்து ஆஃபீஸ் இருக்கிறாங்க, ப்ளஸ் சர்வீஸ் பர்சன் அவங்க வந்து உங்களை நேர்லேயே பார்த்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு அந்த கொட்டேஷனில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குறைஞ்ச விலையில் நம்ம வந்து விவசாயிகளுக்கு ஒரு சர்வீஸாக இந்த செல்கானோட சோலார் டிசி மோட்டரை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கம். அது கொட்டேஷன் போட்டு இது பண்ணாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 week to 10 daysக்குள்ளேயே நம்ம வந்து விவசாயிகளுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓம் எந்த இல்லை மருமகன்ட்டு. எவ்வளோ காலம், எத்தனை வயசாப்பாக்கு? எனக்கு இப்போ வார சித்திரியோட 75. பெருசாக பிறந்த நாள் கொண்டாடணும். தொடர்ந்து விவசாயம் தான் செய்கிறது நீங்கள்? இல்லை முதல் இப்போ இடையில தான் தொடங்கினது. முதல் வாகனங்கள் வச்சிருந்தேன். அதுகளை விட்டுட்டு விவசாயத்தோடு இருப்பாங்க. சரி, முந்தி நிறைய விவசாயம் செய்யிருப்பீங்க, ரச்சிருப்பீங்க, ஒன்றிருப்பீங்க, அந்த முறையை பார்த்துருப்பீங்க, இந்த முறையை பார்த்துருக்கீங்க. எது நல்லா இருக்கு? ஆனால் இது சிலவு சிக்கணும் தானே. அப்படியா? சிலவு சிக்கணும், கரைச்சல் இல்லை, சூச்சை போட்டோன்னு தண்ணி வரும். இது பம்புகள் என்றால் ஆக்கினானே பெட்ரோல் புழக்கு அது இதுண்டு எத்தனை பிரச்சனைகள் கிடக்கு. அப்படியா? ஆமாம். முந்தி இது வந்திருந்தா நீங்கள் பாய்ச்சிருப்பீங்களா? நம்பிக்கையாக பாவிச்சிருப்போம். எவ்வளோ காலம் இது நீங்கள் பயன்படுத்துறீங்க? என்ன இந்த சோழரில் வர இந்த இதை? அது நாங்கள் இப்போ 2 மாதம் பார்த்தேன். 10 ஏக்கர் காணி ஒரு ஆள் ரெக்க விட்டால் எவ்வளோ கூலி முடியும்? இதால் உங்களுக்கு எவ்வளோ முடியும்? சரி, அரைவாசி கூட லாபம் வரும் இதால். அடிக்கிற வெயிலுக்கு இதான் நல்ல வழி.
தென்னந்தோட்டத்துக்கு வந்துட்டு இளநீ குடிக்காமல் போனால் தப்பு. என் அன்புக்கு தான் காசா அப்படியே 10 தேங்காய் ஆளுகளை கட்டி வாங்கி போயிடுவோம். தென்னந்தோட்டத்துக்கு வந்துட்டு இளநீ குடிக்காமல் வெளியில் போட அது தப்பாயிரும். சரி, அதை வேற ஊரில் படம் இருக்கு. இளநீ குடிக்கிறாரோ கும்பல் சொல்கிறாங்க, யாரோ பிள்ளை யாரோ வந்து சம்பவத்தை அந்த குற்றத்தை அனுபவிக்கிறது. இந்த அப்படி தான் இருக்குது. அவனோட நல்ல நிறைய தண்ணி இருக்குது. தண்ணி நல்லா விட்டால் தண்ணி வரும் தானே. இந்த அனுபவங்கள் இப்படியான விஷயங்கள் சொல்லுங்கள். மற்ற கீழே வந்து இவை தொடர்பு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து இவை தொடர்புகளுக்கான அந்த இலக்கம் எல்லா விஷயத்தையும் நான் போட்டு வரேன். காரணத்தோட மறக்காம கருத்துல சொல்லுங்கள், எப்படி யோசனை இருக்கா இல்லையான்னு சொல்லி தேவைப்படக்கூடிய ஆளுக்கு அனுப்பிங்க. சில பேர் வந்து இங்கே நிறைய காணியை வச்சு தண்ணியை வச்சு அது தண்ணி விடுறது கால் இல்லை, அது கால் எது கால்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது. அவையே எல்லாருக்கும் கட்டாயம் இந்த காணொலிக்கு அனுப்பி விடுங்க, பெரிய உதவியாக இருக்கும்.